ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 ரெஸ்ட்ரோ பார்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டி அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் துணைநிலை ஆளுநரிடம் மனு வழங்கினர். இதில் தொண்டமாநத்தம் கிரைஸ்ட் கல்லூரி எதிர்ப்புறமாகவும், துத்திப்பட்டு மாதா கோவிலுக்கும் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கும் உள்ள மையப்பகுதியிலும், கூடப்பாக்கம் ஊர் மத்தியிலும் அமைந்துள்ள 3 ரெஸ்ட்ரோ பார் மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை அளித்ததன் பேரில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் உடனடியாக மதுக்கூடங்களை இடமாற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்தார். அக்கோரிக்கையை ஏற்ற துணைநிலை ஆளுநர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தெரிவித்தார். வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஆண்டுதோறும் திருவிழாக்களும் பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழா நடத்திட கிராம பொதுமக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதன் துவக்க விழா இவ்வாலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தில் சேதமடைந்துள்ள சிற்பங்கள் மற்றும் கட்டிட வேலைகளை செப்பனிடப்பட்டு புதிய வண்ணங்கள் பூசப்பட்டு ஓராண்டு நிறைவுக்குள் கும்பாபிஷேகம் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு திருப்பணி வேலைகளை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள், ஊர் பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர்களுக்கு ஆலய திருப்பணி குழு சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டும் மரபு மாமணி விருதுகள், மரபு பாவலர் சான்றிதழ்கள், மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் முன்னிலை வகித்தார். தமிழ் மாமணிகள் இலக்கியன், துரைமாளிரையன், மரபு மாமணிகள் தேவகி ஆனந்து, செல்வி பங்கச்சம்மாள் நூலாய்வுரை வழங்கிய தமிழ் மாமணி பூங்கொடி பராங்கசம், வாழ்த்துரை வழங்கிய முனைவர் வேல்முருகன், பேராசிரியர்கள் முனைவர் அவ்வை நிர்மலா, முனைவர் புதுவை கிருச்சினா ஆகியோரும் நூலின் முதற்படிகளை பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டும் நின்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் வில்லியம் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் விஜய் ஜேவிஆர் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள், இளைஞர்கள், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் தட்சசீலா பல்கலையின் இணை வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக விஜயகுமார், சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் UR ராவ், முனைவர் வீரமுத்துவேல் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர்.
இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற ஒரு தங்கப்பதக்கம் உட்பட 17 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 876 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 252 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார். பல்கலையின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில், கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய 86வது மாதாந்திர கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மணக்குளவு நாயகர் பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் ஆக்சிலியா, மனிதவள வல்லுநர்கள் சிறப்புரையாற்றினர். விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் தொடர்ந்து 100% தேர்ச்சி அளித்த ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் SP பாஸ்கர், ESI முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் நிஷா பேகம், பொருளாளர் ராஜி, துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலர் மகேந்திரன் செய்திருந்தனர். ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆணைப்படி பீஸ் மற்றும் கியோர் யோகா சென்டர் மூலம் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து தடம் மாறா வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல்விளக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுவை ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை செல்லும் ஓடும் ரயிலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களை வாழ்த்தி பேசினார். குறிப்பாக இந்த 10 வருட சர்வதேச யோகா தினம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு யோகாவின் பங்கு என்ற கருத்துருவின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி பெறும் பெண்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். இதற்காக ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியோர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் சர்வதேச யோகா சாம்பியன் பட்டம் வென்ற தசரதன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடியபடி சென்றனர். மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்து பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை, நீர்வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர் கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர். இதனை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகம்பாக்கத்தை சேர்ந்த சத்ரிய அகாடமியை சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கங்கா தேவியை வணங்கும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆசியை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக 108 அடி உயரத்தில் பஞ்சமுக சதாசிவ மூர்த்தி சிலை விக்கிரகம் அமைக்கக்கூடிய திருப்பணியானது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மேற்பார்வை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதனுடைய அடித்தளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று முதல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் செய்திருந்தார். மேலும் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் கொண்டு வருவதை தடுக்க மெட்டல் டிடெக்டர் மூலமும் தேர்வர்கள் சோதனை செய்யப்பட்டனர். தேர்வு மையங்களுக்கு முன்பு பாதுகாப்பு பணியில் போலீசார் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். பாகூர் குருவிநத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்திய பொது காப்பீட்டுக் கழகத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் ரூபாய் 30 லட்சம் செலவில் கூடைப்பந்து மற்றும் பேட்மிண்டன் மைதானம் ஆகியவை கட்டப்பட்டு
அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பொது காப்பீட்டுக் கழகத்தின் இயக்குநர் சிவக்குமார், பொது மேலாளர் ஜெயஸ்ரீ, பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் மற்றும் CFTI நிர்வாகிகள் ரேஷ்மா, சித்திரலேகா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர். தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகாசனங்களை செய்ய உள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக நெல்லித்தோப்பு தொகுதி தலைவராக இருப்பவர் உமாபதி. இவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான லெனின் வீதி மறுசீரமைப்பு பணி, இதை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் வேலைகளை முடக்கிவிட்டு முடியும் தருவாயில் இருக்கின்றது. இந்நிலையில் மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் தன்னிச்சையாக போஸ்டர் அடித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் பல இடங்களில் ஒட்டி இருக்கின்றனர். அதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் NDA கூட்டணி அரசின் செயல்பாட்டை கொச்சைப்படுத்தும் விதமாக விரும்பத்தகாத வார்த்தைகளால் போஸ்டர் அடித்து ஒட்டி பொதுமக்களிடையே அரசின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்பட்டு இருக்கின்றனர். அவர்கள் மீது சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அனுமதியுடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், மூத்த தலைவர் இளங்கோவன், விவசாய அணி பொதுச் செயலாளர் சபரிராஜன், தொகுதி செயலாளர் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். நீட் தேர்வில் நடந்த ஊழலை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் தலைமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தனன் பேசுகையில், இது தொடர்பாக உடனடியாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்று அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்கள் குறித்து மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து நரிக்குறவர் காலனி சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கி அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில், மாணவர் ஒருவர் 9 வயதாகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவனை பள்ளிக்கு அனுப்பினார். தொடர்ந்து தங்கள் வீடு இடிந்து விழும் நிலையில் உள்ளது, அந்த வீட்டை புதியதாக கட்டித் தாருங்கள் என கூறியதன் பேரில் அந்த வீட்டை புதியதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. பாகூர் கொம்பியன் குருவிநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கடந்த புதன்கிழமை தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா, கொடியேற்றி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும், காவடி பூஜையும், பொங்கல் வழிபாடு ஆகியவை நடைபெற்று முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அம்மன் மற்றும் கரகம் உலா வந்து அம்மன் தேரில் அமர வைக்கப்பட்டு தேர் திருவிழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த தென் நெற்குணம் திரௌபதி உடனுரை தர்மராஜா ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 5ஆம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலி என சொல்லக்கூடிய அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக 40 அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சம் பழங்களும் வீசப்பட்டன. திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.